வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு பாடம் 2 மொழியோடு விளையாடு பாடம் பார்க்க போகிறோம். மொழினா என்னது? மொழினா நம்மளுடைய கருத்தை வெளிப்படுத்த உதவுவது தான் மொழி. நாம் என்ன மொழியில் பேசுகிறோம்? நாம் நம்மளோட தாய்மொழி தமிழில் பேசுகிறோம். இதே போல் மற்றவங்களும் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மொழியில் பேசுகிறாங்க. ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு இது போல் பல மொழிகள் பேசுகிற மக்கள் இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க. இந்தியாவில் தான் பல மொழிகள் பேசப்படுது. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். நாய்க்குட்டியை தேடி. இந்த பிக்சர் பாருங்கள். இங்கே ஒரு நாய் இருக்குது. இந்த நாய் தன்னுடைய குட்டியை காணோம் அப்படின்ட்டு இந்த நரி காவலர்கிட்ட ஒரு புகைப்படத்தை கொடுத்து தன்னுடைய குட்டியை காணோம், அதை தேடி கொடுங்க அப்படின்ட்டு இந்த நாய் கேட்குது. காவலர் அந்த புகைப்படத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை தேட போகிறாரு. அங்கே ஒரு நாய்க்கூட்டம் இருக்குது. அந்த நாயெல்லாம் காவலருக்கு உதவுமா அப்படின்னு கேட்குறாங்க. நாய் என்ன பண்ணும்? நாய்க்கு நன்றி குணம் இருக்குது இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த நாயெலாம் காவலருக்கு உதவும். அவர் போயிட்டு இந்த புகைப்படத்தை வச்சுட்டு இந்த நாய்க்குட்டியை தேடுறாரு. அவர் அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே இருக்கு அந்த நாய்க்குட்டி? இந்த புகைப்படத்தை போல இந்த நாய்க்குட்டி இருக்கு. அந்த காவலர் இந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி காவலர் நமக்கு உதவி செய்கிறாரோ நாமளும் என்ன பண்ணணும்? காவலருக்கு உதவி செய்யணும். காவலர் நமது நண்பன். அடுத்து வேறுபட்டதை வட்டமிடுவோம். இங்க இருக்க படங்களை பாருங்க. எந்த படம் வேறுபட்டிருக்கோ அதை நாம வட்டமிட போறோம். முதல் வரிசையில 4 வெட்டுக்கிளிகள் இருக்கு. அதுல எது வித்தியாசமா இருக்கு? நல்லா பாருங்க. ஒவ்வொரு வெட்டுக்கிளிக்கும் 6 கால்கள் இருக்கு. ஆனா இந்த வெட்டுக்கிளிக்கு 5 கால்கள் தான் இருக்கு. ஸோ இதுதான் வித்தியாசமா இருக்கு, வேறுபட்டு இருக்கு. அதனால இதை வட்டமிடலாமா? அடுத்து 4 முதலைகள் இருக்கு. இதுல எது வித்தியாசமா இருக்கு? பாருங்க. இந்த 3 முதலைக்கும் பற்கள் கம்மியா இருக்கு. ஆனா இந்த முதலைக்கு பற்கள் அதிகமா இருக்கு. இந்த முதலை தான் வேறுபட்டு காணப்படுது. அதனால இதை வட்டமிடுவோம். அடுத்து 4 நத்தைகள் இருக்கு. இந்த 4 நத்தையில எது வித்தியாசமா இருக்கு? பாருங்க. இந்த 3 நத்தைகளோட கண்ணுமே வட்ட வடிவத்தில் இருக்கு. ஆனா இந்த நத்தையோட கண்ணு சதுர வடிவத்தில் இருக்கு. ஸோ இந்த நத்தை வேறுபட்டு இருக்கு. அதனால இதை ரவுண்ட் பண்ணலாமா? அடுத்து முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம். இங்க பாருங்க. இங்க 3 படம் இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கோ அதே போல இந்த 4த்துல எது சேமா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க. இந்த புழு போல இந்த 4ல எந்த புழு இதே மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை பாருங்க.
இதில் இந்த புழுவோட வாய் சிவப்பு நிறத்தில் இருக்குது. ஆனால் இந்த புழு அதனுடைய வாய் சிவப்பு நிறத்தில் இல்லை. ரெண்டாவது படத்தை பாருங்க. இந்த புழுவோட வாலில் ஒரு வால் தான் இருக்குது, இங்கே 2 வால் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. மூணாவது படத்தை பாருங்க. இது இந்த புழுவும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது முதல் படம் போல இந்த புழுவும் இருக்கு. அதனால இந்த புழுவை வட்டமிடுவோம். இந்த புழுவோட தலையில 2 கொம்பு இருக்கு, வாய் சிவப்பு கலர்ல இருக்கு, இதனுடைய வால் 2ஆக இருக்கு. அடுத்து இந்த கோமாளி மாதிரி இந்த 4 கோமாளியில் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த கோமாளியோட மூக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கு. அடுத்து இந்த கோமாளியோட மூக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கு, ஆடையும் ஒரே நிறத்தில் இருக்கு, இதனுடைய சட்டையோட காலரும் ஒரே நிறத்தில் இருக்கு. அதனால் இதுதான் முதல் படத்தை போல் இந்த கோமாளி உள்ளது. அதனால் இதை வட்டமிடுவோம். அடுத்து தவளை இருக்கு. இந்த தவளை போல இங்கே இருக்க தவளை இது ஒரே மாதிரியாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். முதல் தவளையை பாருங்க. இந்த தவளையோட கண் சிவப்பு நிறத்தில் இருக்கு, அதனால இது கிடையாது. இரண்டாவது தவளை கைகளை மடக்கி இருக்கு, அதனால இந்த தவளையும் முதல் தவளையை போல இல்லை. மூன்றாவது தவளையை பாருங்க. இந்த தவளை தன்னுடைய கைகளை கீழே வச்சிருக்கு. ஸோ மூன்றாவது தவளையும் முதல் தவளையை போல இல்லை. நான்காவது தவளையை பாருங்க. முதல்ல இருக்க படத்தை போலவே நான்காவது தவளை இருக்கு, அதனால நம்ம இதை வட்டமிடுவோம். அடுத்து பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். இங்க பாருங்க, பறவைகள் இருக்கு. இந்த பறவைகளுக்கு பொருத்தமானது இந்த 4ல் எது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல பந்து, பொம்மை, ஆந்தை, முயல் இருக்கு. இந்த பறவையோட எது பொருந்தும்? ஆந்தை தான் பொருந்தும். அடுத்து விளையாட்டு பொருட்கள் இருக்கு. இங்க இந்த 4 பொருட்களில் எது இங்க பொருத்தமானது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல லட்டு, சாக்லேட், ரயில் பெட்டி, வாழைப்பழம் இருக்கு. இந்த விளையாட்டு பொருளோட எது பொருத்தமானது? இந்த ரயில் பெட்டி தான் பொருத்தமானது. அடுத்து பாருங்க, புத்தகம், பென்சில் இதெல்லாம் இருக்கு. இதோட எது பொருத்தமாகும்? இந்த 4 பொருட்களையும் பாருங்க. இங்கே பென்சில் இருக்கு இல்லைங்களா? இந்த பென்சிலை சீவுறதுக்கு இந்த ஷார்ப்னர் பொருத்தமாக இருக்கும், அதனால இதோட சேர்ப்போம். அடுத்து இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். சிம்பிள் தான். நம்ம இங்கே நிறைய செப்பல்கள் இருக்கு, அதனுடைய ஜோடியோடு சேர்க்க போகிறோம். சேர்க்கலாமா? இதோட சேர்க்கணும். அடுத்து இந்த சிவப்பு நிற காலணி இங்கே சேர்க்கணும். இந்த நீல நிற காலணி
இந்த நீல நிறத்தோடு சேர்க்கணும். இந்த காலணி இதோடு சேர்க்க வேண்டும். இந்த நீல நிற காலணி இந்த நீல நிறத்தோடு சேர்க்க வேண்டும். இங்கே இருக்க காலணி அனைத்துமே அதனுடைய ஜோடியோடு சேர்த்தாச்சு. ஆனால் இந்த ஒன்று மட்டும் தனித்து இருக்குது. அதனால் இதை மட்டும் நாம் ரவுண்ட் பண்ணுவோம். நிகழ்வை சொல்வேன். இங்கே இருக்க படங்களை பார்த்து நாம் கதை சொல்ல போகிறோம். பாருங்கள், ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த பெரிய மரத்தில் ஒரு பறவை கூடு கட்டலாம் அப்படின்னு ஒரு கிளையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கிளையை தேர்ந்தெடுத்து கூடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறாங்க. சேகரித்து அந்த பறவை ஒரு கூடு கட்டிடுச்சு. கூடு கட்டிட்டு அந்த பறவை அந்த கூட்டில் 3 முட்டைகளை இட்டு அடை காக்குது. அடை காத்துட்டு கொஞ்ச நாள் பிறகு அந்த முட்டையிலிருந்து சின்ன சின்ன குட்டி குருவிகள் வெளியில் வருது. பாருங்க, இந்த 3 குட்டி குருவிகளும் வெளியில் வந்த பிறகு கீச் கீச் அப்படின்ட்டு பசியில் கத்துது. அந்த அம்மா குருவி என்ன பண்ணுறாங்க? குருவிகள் கத்துது அப்படின்ட்டு உணவு தேட போகிறாங்க. உணவு தேடி தன்னுடைய அழகால் அந்த 3 குட்டி குருவிகளுக்கும் ஊட்டுறாங்க. இங்கே பாருங்க, இந்த அம்மா குருவி எப்படி தன்னுடைய குட்டிகளுக்கு ஊட்டி விடுதோ அதே போல தான் நம்மளுடைய அம்மாவும் நமக்கு சாப்பாடு ஊட்டி அன்பு ஊட்டி வளர்க்குறாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும்? அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க மேலே அன்பாக இருக்கணும், அவங்கள தெய்வமாக நம்ம மதிக்கணும். ஓகேங்களா? அன்பின் வடிவம் அம்மா. அம்மாவை நேசிங்க. அடுத்து பெயரை சொல்வேன். இங்கே இருக்க படங்களை பார்த்து நம்ம பெயர் சொல்ல போகிறோம். குடை, பாகற்காய், சேனைக்கிழங்கு அல்லது கருணைக்கிழங்கு, தவளை, கிளை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, காகிதப்பை அல்லது கைப்பை. அடுத்து விரலோடு விளையாடு. நம்ம விரல் வச்சு என்ன விளையாட்டு விளையாடுவோன்னு பார்க்கலாமா? குச்சி விளையாட்டு. இந்த படத்தை பாருங்க, இவங்க 2 பேரும் குச்சி வச்சு விளையாடுறாங்க. இதுக்கு பேர் என்ன? குச்சி விளையாட்டு. களிமண்ணில் கைவண்ணம். களிமண் வச்சு பொம்மைலாம் செய்வாங்க இல்லையா, அதை தான் கைவண்ணம் சொல்கிறாங்க. களிமண்ணில் கைவண்ணம். அடுத்த வகுப்பு பார்க்கலாம். நன்றி.